பிரபஞ்ச சக்தி டிவி. Video 88. கடமை மாத இதழ் மார்ச் 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Being wakeful, God has endowed us with the capacity to think. But we do not make use of it, and then when things go wrong, we blame him, said K. Sambandhan in a lecture. மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தன. கடவுள்தான் மனிதனுக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்தார் என்று சம்பந்தன் சொல்கிறார். அப்படியானால் மனித வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுளே காரணம். செய்தி: Southern Railway's first woman EMU driver. For the first time in the history of Southern Railway, a woman has been posted as motor car driver of an EMU. CV Tilagavadi operates EMU services in the Chennai suburban network. திலகவதியை பாராட்டி வாழ்த்துகிறோம். ஒருவர் 10 ஆகட்டும், 10 100 ஆகட்டும். செய்தி: Copenhagen Accord, an important beginning. The official name is the Copenhagen Accord. Depending on whom you ask, it's defined as anything from a reference document to the precursor of a legally binding treaty. உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்க உழைப்பை குறைக்க வேண்டும் என்ற யோசனைக்கு யாரும் ஒப்புதல் அளிக்கவில்லை. உழைப்பால் குளிர்ச்சி ஏற்பட வழி கண்டுபிடிக்க வேண்டும். செய்தி: 100 MLAs from Andhra, Rayalaseema regions quit, expressing outrage at the sudden decision of the Central Congress leadership to initiate the process for formation of a Telangana state. MLAs and other elected representatives from Rayalaseema and Andhra regions, cutting across political lines, submitted resignation letters en masse. ஜனநாயக ஆட்சி முறையில் இப்படித்தான் புரட்சி செய்ய முடியும், இப்படித்தான் புரட்சி செய்ய வேண்டும். செய்தி: More than 50 injured in Jallikattu. More than 50 people, including 20 spectators and ballooners, were injured in Jallikattu held at Alanganallur near Madurai. 50 பேர் காயமடைந்தார்கள் என்ற தலைப்பே தவறு. ஜல்லிக்கட்டு விபத்து அல்ல, வீரர்கள் விரும்பி பங்கேற்கும் போட்டி. எத்தனை காளைகளை அடக்கினார்கள் என்பதுதான் முக்கியம். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 8. அன்புடைமை. குறள்: அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. பொருள்: உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். ஒருவன் மகிழ்ச்சியோடும் கௌரவத்தோடும் வாழ்கிறான் என்றால் அவன் இதயத்தில் அன்பு இருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். அன்பு என்ற உணர்வுக்கு அப்படிப்பட்டவர்களே எடுத்துக்காட்டு. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். பிரபஞ்ச சக்தியாகிய என்னை உணர்வதற்கு தியானம் மட்டுமே போதும். ஆனால் மனித வாழ்க்கை என்ற கரை தெரியாத கடலில் திருக்குறள் கலங்கரை விளக்கம் போன்றது. கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டுப்பாதையில் திருக்குறள் காலனி போன்றது. கிடைக்கின்ற உதவியை, உபகரணங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதே விவேகம். திருக்குறளை தமிழில்தான் படிக்க வேண்டுமா?
தமிழ் தெரியாதவன் என்ன செய்வது? திருக்குறளை எந்த மொழியில் வேண்டுமானாலும் மொழிபெயர்த்து படிக்கலாம். தமிழை கற்றுக்கொண்டு தமிழில் திருக்குறளை படிக்கும்போது கிடைக்கின்ற பலன் வேறு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து படிக்கும்போது கிடைக்கின்ற பலனை விட அதிகமாக இருக்கும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. செல்வாக்குள்ள பிராமணர் அல்லாத நபர்கள் சிலர் சேர்ந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட இல்லம் என்ற விடுதியை சென்னையில் உருவாக்கினர். இதுவே பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கான முதல் நடவடிக்கை எனலாம். சென்னை திராவிடர் சங்கம் பி. தியாகராய செட்டி 1852 1925, டாக்டர் T.M. நாயர் 1868 1919 ஆகியோர் கவனத்தை ஈர்த்தது. 1915 பிராமணர் அல்லாதோர் சங்க கடிதங்கள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. திராவிட மகாசபா என்ற அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் அதற்கு கிளைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருத்து நிலவியது. அடுத்த தலைப்பு காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் 50% மேற்கு ஐரோப்பாவுக்கும் 27% அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கும் அனுப்பப்படுகின்றன. அதேபோல் ஆப்பிரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் 60% மேற்கு ஐரோப்பாவிலிருந்தும் 10% அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்தும் வருகின்றன. ஆரம்பத்தில் காலனியாக இருந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஐரோப்பிய ஆதிக்க நாடுகளுக்கு கட்டுப்பட்டு வியாபாரம் செய்யும் நிர்பந்தம் இருந்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு ஆப்பிரிக்க நாடுகள் ஏனைய ஐரோப்பிய நாடுகளோடும் ஜப்பானோடும் வியாபாரம் செய்ய தொடங்கின. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. When a verb expresses a wish or hope, it is said to be in the present subjunctive mood. Example, God bless you. In formal English, the present subjunctive mood of the verb is used to express a desire or intention. We demand that the election be postponed. The past subjunctive mood of the verb is used to express improbability. I wish I were a millionaire. He orders me about as if I were his wife. Be a man of quotations. Real progress is to preserve order even while changing. Providence has given us hope and sleep as a compensation for the many cares of life. Carelessness does more harm than lack of knowledge. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல் உச்சரிப்பு பொருள். குருவார் குருவார் வியாழக்கிழமை, சுக்கிரவார் சுக்கிரவார் வெள்ளிக்கிழமை, சனிவார் சனிவார் சனிக்கிழமை, ஜனவரி ஜனவரி ஜனவரி, ஃபர்வரி ஃபர்வரி பிப்ரவரி. வாக்கியம் உச்சரிப்பு பொருள். மேரி மா காஷி में बहुत दिन न ठहर सकी. மேரி மா காஷி में बहुत दिन न ठहर सकी. என்னுடைய அம்மாவால் காசியில் வெகு நாட்கள் தங்க முடியவில்லை. हमें बड़ों की बातें सुननी चाहिए. हमें बड़ों की बातें सुननी चाहिए. நாம் பெரியவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி பாராளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினர்கள் அவையின் உறுப்பினர் ஒருவரை சபாநாயகராகவும் இன்னொருவரை துணை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும். சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பதவி காலியாகும் போது மற்றொரு உறுப்பினரை அந்த பதவிக்கு அவை தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்களவையின் சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் மக்களவையின் உறுப்பினராக இல்லாத போது தம் பதவியை துறக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் சபாநாயகராக இருந்தால் துணை சபாநாயகருக்கும் துணை சபாநாயகராக இருந்தால் சபாநாயகருக்கும் தம் கைப்பட எழுதி கொடுத்துவிட்டு அப்பதவியிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை காதலியாக்கி கொள்ள வேண்டும். பெண்ணை ஜெயிக்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் எதை ஜெயித்து என்ன பயன்? அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். ஹோட்டல் பிக்னிக்கில் நடைபெற்ற பேங்க் ஆஃப் பரோடா ஓபிசி ஊழியர் நல சங்க துவக்க விழாவில் நாடு முழுவதும் ஆதிக்க சக்திகள்
பிற்படுத்தப்பட்ட மக்கள் முதுகிலே ஏறி சவாரி செய்கிறார்கள் என்று ஜே பார்த்தசாரதி குமுறினார். இவர் முதுகிலே சீனிவாசகுமார் ஏறி உட்கார்ந்திருந்ததை இவர் எப்படி உணராமல் போனார்? ஆதிக்க சக்திகளுக்கு சீனிவாசகுமார் உதாரணமாக திகழ்ந்தது போல் அடிமைப்பட்டவர்களின் பிரதிநிதியாக ஜே பார்த்தசாரதி காட்சியளித்தார். அவரை தலைவராக்குவதுதான் சரி என்று தோன்றியது. ஜே பார்த்தசாரதி ஓபிசி ஊழியர் நல சங்கத்தின் தலைவரானார். சீனிவாசகுமாரின் யூனியனில் 15 வருடங்கள் உறுப்பினராக இருந்தபோது பார்த்தசாரதி எந்த பதவியையும் பார்த்ததில்லை. அதற்கு காரணம் அவர் பிராமணராக பிறக்கவில்லை. பார்த்தசாரதியும் மற்ற ஓபிசி நண்பர்களும் ஆர்வத்தோடு உழைத்தனர், சங்கத்தை வளர்த்தனர். சங்கத்திற்கு பரோடா வங்கி நிர்வாகத்தின் அங்கீகாரம் கிடைத்தது. இது அவர்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. சாதனையாளர்களை பாராட்டுகிறேன். முதலில் துணை செயலாளர் பதவியும் பிறகு பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்து என்னை கௌரவப்படுத்திய ஓபிசி ஊழியர் நல சங்கத்திற்கு இப்போதும் என் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்களெல்லாம் சங்கத்திற்காக உழைத்த போது நான் மட்டும் என்ன செய்தேன்? சத்தியமாக எதுவும் செய்யவில்லை. என் இலக்கு வேறு. சீனிவாசகுமார் என்ற இலக்கை தவிர வேறு எதுவும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. தலைப்பு A poem by BSV. Unto me the thought she brings, the deity whom I worship now, to whom with pride my head I bow, is none but my beloved wife, who once had shared my life. All my sufferings she felt as hers, and we lived with hearts as birds. As he took her, I couldn't bear. As of me, she took much care. To lose a mate, they call it fate, but life is lost at loss of mate. Seldom do I think of me, as with her hath flown my glee. Reckless life now I lead, countless books do I read. To the end will I write, for good of all will I fight. அடுத்த தலைப்பு சிறுகதை. அவரும் மோசங்க. இப்படித்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு வீட்டுக்கு வராமல் இருந்து விடும். நான் ராத்திரி 1 மணி வரை முழிச்சு பார்த்துட்டு தூங்கிடுவேன். பக்கத்து போர்ஷன் வசந்தா வேலுவின் வீட்டு கதவை பிடித்து கொண்டு சொன்னபோது அவனுக்கு அதில் ஒரு அர்த்தம் இருப்பது போல் தோன்றியது. மனைவியும் குழந்தையும் மாமனார் வீட்டுக்கு போயிருந்ததால் வேலு தனியாக இருந்தான். பத்திரிகையில் படித்தது, சினிமாவில் பார்த்தது, நண்பர்கள் சொன்னது எல்லாமே உண்மைதானா? இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கிடைத்த வாய்ப்பை நழுவ விட அவனுக்கு மனம் இல்லை. ஆனால் எப்படி வசந்தாவிடம் தன் மனதில் உள்ள ஆசையை சொல்வது? அவள் 1/2 மணி நேரமாக தன் கதையைத்தான் சொல்கிறாள். கணவனை பற்றிய குறைகளையெல்லாம் பட்டியல் போடுகிறாள். விம்மிய மார்பகம், பளபளப்பான கன்னம், அவள் அவ்வப்போது கை வைத்து தடவிய தொடைகள் அவனை கிறங்க வைத்தன. அவன் லுங்கி மட்டும் அணிந்திருந்தாலும் தொடக்கூடாத இடத்தில் அடிக்கடி கை வைத்து காட்டினாலும் அவள் வெட்கப்படாமல் முகத்தை திருப்பாமல் அவன் கண்களையே பார்த்து பேசிக்கொண்டிருந்தாள். வேலு எவ்வளவு சைகை காட்டினாலும் வசந்தாவிடம் ஒன்றும் பலிக்கவில்லை. வசந்தா ஆசையே இல்லாதது போல் நடந்தது வேலுவுக்கு வெறுப்பாகிவிட்டது. சரி, நீங்க போய் தூங்குங்க, அவர் வரும்போது வரட்டும் என்று அவளை அனுப்பி வைப்பது போல் தன் வீட்டு கதவின் மீது இருந்த அவள் கையை தொட்டபோது ஓர் இன்ப வெள்ளம் அவன் உடம்பெல்லாம் பரவினாலும் வசந்தா போனவுடன் வேலுவின் ஆசை அடங்கிவிட்டது. கதையிலும் சினிமாவிலும் வரும் ஆண்களும் பெண்களும் சராசரியானவர்கள். நான் உயர்ந்த ஆண், வசந்தா உயர்ந்த பெண், அதனால்தான் உயர்வாக நடந்து கொண்டோம் என்று மனதில் பெருமைப்பட்டு கொண்டு படுத்து தூங்கிவிட்டான். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. தமிழ்நாட்டில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 85% வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்களே, உங்கள் கருத்து என்ன? 85% வாக்களித்த தமிழ்நாட்டு வாக்காளர்களை மனதார பாராட்டுகின்றேன். அதே சமயம் 92% வாக்களித்த புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்காள வாக்காளர்களையும் பாராட்டுகிறேன். கேள்வி 2. தினமும் குளிக்கும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாளைக்கு 2 முறை குளித்தேன். இப்போது வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் மட்டும் ஒரு முறை குளிக்கிறேன். கேள்வி 3. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்ற பாடலை பாடுவீர்களா? அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி
பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. ஓ எண்ணெயில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. எண்ணெயில் எரியும் விளக்கு, அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமும் இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும்? சாமிக்கு மட்டும் இது புரியும். பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நாளுக்கும் காலம் வந்தால் நடக்கும். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. தோப்புக்கு தென்னை மரம் சொந்தம், காத்துக்கு எந்த மரம் சொந்தம்? பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.